பிறக்கும் மனிதனுக்கு கடமை என்பது ஒன்று உண்டா? தன்னை உணர்வது மட்டும்தான் பிறக்கும் மனிதனுடைய கடமை, வேறு எதுவும் கிடையாது. ஈரல் வகுப்புகள் முடித்தவர்கள் தொடர்ந்து எத்தனை மணி நேரம் உண்ணாமல் உறங்காமல் இருக்க முடியும்? ஏங்க, சாப்பிடாம தூங்காம இருக்க ட்ரைனிங் நான் கொடுக்குறேன். தேவையான அளவுக்கு ஒழுங்கா சாப்பிட்டு தேவையான அளவுக்கு ஒழுங்கா தூங்கினா ட்ரைனிங் கொடுக்குறேங்க. உங்களுக்கு ஏன் இந்த சாப்பிடாம தூங்காம இருக்கிற வித்தியாசம்? சாப்பிடாம தூங்காம இருக்கிறது நான் ட்ரைனிங் வாங்கி கொடுத்துருக்கல. அளவுக்கு மீறி தூங்காமல் அளவுக்கு மீறி தூங்காமல் கொடுக்குறாங்க, ட்ரைனிங் தான் கொடுக்குறேன். அது அவங்க உடலுக்கு ஏற்றாறு போல நம்ம ஹீலர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, ஆவரேஜா 4 மணி நேரத்துக்கு மேல தூக்கம் தேவைப்படுற சாமிக்கிறாங்க நிறைய பேர். ரெகுலரா தியானம் பண்றவங்க. அதனால 4 மணி நேரத்துல உங்களுடைய உடல் முழுமையாக புதுமை பெற்றுள்ளது. பிராணசரீர தியானத்தின் போது உள்மூச்சடக்குதலின் போது ஏற்பட்ட மயக்கம், கால் தூக்கு வாய் வேகத்தின் வழியாக வெப்பக்காற்று வெளியேற்ற முகத்தில் இருக்கவில்லை. சிறிது நேரம் கூட தாக்கு பிடிக்க முடியவில்லையே. காரணம் என்ன? அந்த அளவுக்கு பிராணசரீரம் பழுதடைந்திருக்கிறதுன்னு அர்த்தம். இது அத்தனையும் கிளீனிங்கான ப்ராசஸ். ஐயா தீட்சை சமயத்தில் உங்களிடம் எது கேட்டாலும் கிடைக்கும் என்றும் சாமி கொடுத்து விடுவார்கள் என்றும் பல பக்தர்கள் சொல்கிறார்கள். உதாரணத்திற்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். எனக்கு 1 கோடி ரூபாய் அவசரமாக தேவைப்படுகிறது என்று எந்த மூலதனமோ உழைப்போ இல்லாமல் இலவசமாக நான் கேட்பது இயற்கைக்கு விரோதமான கேள்வி இல்லையா? அப்படி இருக்கும்போது தாங்கள் பக்தனுக்கு எப்படி கொடுப்பீர்கள்? அப்படி பெற்ற பக்தர்களுக்கு பக்க விளைவுகள் வருமா? பக்தன் எப்படிப்பட்ட வரத்தை முதல் கேட்பது? முதல் விஷயம், என்ன கேட்டாலும் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றது அவங்க சொல்றது தப்பு. சாமி எப்போ என்ன சொல்றீங்க, எது நல்லதோ அது நடக்கட்டும் தான் சொல்வேன். என்ன கேட்டாலும் கொடுத்தனா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளோட இன்னொரு 10,000 பிரச்சனை கேட்டு வாங்கிப்பீங்க. இருக்கிறதையே சமாளிக்க முடியாம தான் படாத வாழ்க்கை தியானத்துக்காக வந்திருக்கீங்க. ரமண மகர்ஷி கேட்கிறாரு, சாமி எனக்கு ஏதாவது அற்புத சித்திகளை அடையுங்கள் அப்படின்னு. பகவான் சொல்றாரு, ஏன்பா உங்ககிட்ட இருக்கிற சக்தியை வச்சுட்டே உன்னால நிம்மதியா இருக்க முடியல, அதை வச்சுட்டே உன்னால நிம்மதியா இருக்க முடியல, அதுவே உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை கொடுக்குது. இன்னும் வேற சக்தி கொடுத்தா என்ன ஆகும்? வைத்தியம் சிந்திக்க ஆரம்பிச்சுடுவ. அதே மாதிரி பக்குவம் இல்லாமல் தகுதி இல்லாமல் யாருக்கும் எந்த விஷயமும் வழங்கப்படாது. சாமி யாரும் நம்ம கேட்டாதான் சொல்றது. எதையெல்லாம் மாற்ற முடியுமோ, எதையெல்லாம் மேம்படுத்த முடியுமோ அதையெல்லாம் மேம்படுத்தும் சக்தி, எதையெல்லாம் மாற்ற முடியாதோ அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் புத்தி, எதை மாற்ற முடியும் எதை மாற்ற முடியாது என்று தெரிந்து கொள்ளும் ஞானம். இந்த 3 தான் குருநாதர் கொடுப்பாங்க. இந்த 3 தான் குருநாதர் கொடுப்பாங்க. அதனால இந்த வேலையெல்லாம் இருக்குன்னு நினைக்காதீங்க. ஒரே வச்சுதான் கொட்டாது, கரையா மட்டும்தான் கொட்டும், வேற எதுவும் கொட்டாது. வேற ஒன்றும் இல்லை. அந்த இடத்துல உங்களுடைய எண்ணங்களை ஆழமாக சக்தி ஊட்டினார். அது என்ன எண்ணமா இருந்தாலும் அந்த எண்ணத்துக்கு சக்தி கொடுக்கணும். அந்த எண்ணத்துக்கு சக்தியை கொடுத்த உடனே அது தானாவே இயக்க ஆரம்பிச்சது, தானாவே பலமாக இயங்க துவங்கி விடுகிறது. சக்தியூட்டப்பட்ட பலமான எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அது தெளிவாக உண்மையாக மாறிவிட முடியும். இந்த மகேஸ்வர பூஜையில தாய் தந்தையரை தேர்ந்தெடுத்தது எப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதை அதுக்கப்புறமா ஆன்சர் பண்றேன். இந்த இன்னும் 2-3 செஷன்ஸ் ஆழமா போனீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த உடல் பற்றி உணர்வு பற்றி இன்னும் ஆழமா புரியும். அப்புறம் நம்ம செய்யணும். சுவாமிஜி மனதில் இருந்து குற்ற உணர்வுகளை எப்படி வெளியே எடுப்பது, இந்த தியானம் தான் பண்ணிட்டு அதான் பண்ண போறோம். தியானம் பண்ணினால குற்ற உணர்வு தானாக அழிந்துவிடும். மற்ற ஞானிகளின் தியானம் காமில் கலந்து கொண்டிருந்தா, அவ்வாறு கலந்து கொண்ட வெளியில் அதை பற்றி மற்றவர்களுக்கு எடுத்து கூறியிருந்தா, யாருடைய தியானம் காமே நான் கலந்துக்கிறது இல்லை. ஏன்னா நான் பண்ணதெல்லாம் சின்ன வயசுல தியானம், நானே தியானம் பண்ணதுதான், அடைஞ்சது நானே அடைஞ்சதுதான். அடைஞ்சப்பறம் எதிலையும் கலந்து வேண்டிய அவசியம் இல்லை. அதனால கலந்து கொண்டது இல்லை. யாருக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க நீங்க? சரி, உட்காருங்க. நீங்கள் ஏன் மாலை அணியாமல் தங்கம் அணிந்திருக்கிறீர்கள்? யார் எழுதுங்க? நீங்க கொஞ்சம் ஆழ்ந்து கிளீன் பண்ணிட்டு பாருங்க. ஒரு ருத்ராட்சம் உள்ள இருக்குங்க, இவ்வளவு ருத்ராட்சம் இருக்கு. நம்ம பக்தர்கள் வேற ஒண்ணு இல்லை. இந்த ருத்ராட்சம் சின்ன வயசுல ஒரு பெரிய யோகி, திருவண்ணாமலையில் வாழ்ந்த ஒரு யோகி, ரகுபதி யோகின்னு ஒருத்தர்
அவர் சாமிக்கு தியானத்தால் அப்படியே வரவழைச்சு கொடுத்தார், சக்தியினால் வரவழைச்சு கொடுத்த ருத்ராட்சமால. அது மட்டும் இல்லாம இந்த ருத்ராட்சம் என்னுடைய 9 ஆண்டு தவத்தின் போதும் என்னுடன் உடன் இருந்தது. நான் ஞானம் அடைந்த போது என்னுடைய உடம்புலேயே இருந்தது. இந்த என்லைட்டன்மெண்ட் எனக்குள்ள அந்த ஞானம் அடைந்த அந்த அனுபவத்தின் போது இந்த உடம்புலேயே இந்த ருத்ராட்சம் இருந்தது. ஞான அனுபவத்துக்கான சாட்சி இந்த ருத்ராட்சம். ஆனால் பக்தர்கள்லாம் ரொம்ப அது இது மேலே உடஞ்சி கிடைச்சி போகக்கூடாது, எப்பவும் கட்டிலே கொடுத்தாலும் உடஞ்சி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தங்கத்தால் ஊதி வச்சிருக்காரு. அதுதான் நல்ல தங்கம் உள்ள ருத்ராட்சம் இருக்கு. மனிதர்களுக்கு என்னென்னலாம் கேள்வி வருது. ஒவ்வொரு மனிதனுக்கும் சிறு வயதில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் தீய செயல்களில் ஈடுபட்டு பின்னர் திருந்தி வாழ முயற்சிக்கும் போது நோய் வந்து விடுகிறது. இச்சமயத்தில் தங்கள் தியான முகாம்களில் ஈடுபடும் போது மனது முழுமையாக ஈடுபட முடியாமல் குற்ற உணர்ச்சி வருகிறது. ஏன்? அந்த குற்ற உணர்ச்சிகளை வெளியிட்டு வர்றதால உட்கார்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஆழ்ந்து இந்த தியானங்களுக்குள் நுழையுங்கள். குற்ற உணர்வுகள் மறைந்து விடும். மறந்து விடும் மட்டுமில்லை, மறைந்து விடும். அதனால் உங்களுக்குள் ஏற்படுத்தப்பட்ட வியாதிகளும் வேதனைகளும் கூட நொடி பொழுதில் நிற்காமல் மறைந்து விடும். எப்போதும் விழிப்புணர்வோடு இருக்க ஏதாவது எளிய வழிமுறை உண்டா? ஹீலிங் செஷன் எடுக்க போறீங்களா? அந்த ஆனந்த தியானம் சரியான வழி. ஹீலிங் செஷன் எடுக்காதவங்க என்ன பண்ணுங்க, எப்போதும் நமக்குள்ள ஓட சுவாசம், உள் செல்லும் வெளி செல்லும் அந்த சுவாசத்தை சாந்தமா கவனிச்சீங்கனாலே போதும். எப்பவும் அவேரா இருப்பீங்க. ஹீலிங் இன்ஸ்டியூஷன் எடுக்கிறவங்க ஆனந்த தியானம் பண்ணுங்க. அது சக்தி வாய்ந்த தியானம். தனது ஹீலிங் சக்தியை யாருக்கும் கொடுக்க மறுக்கும் பொழுது தாங்கள் தங்கள் பக்தர்களுக்கு கொடுப்பதன் நோக்கம் என்ன? ஒரு குரு என்னை கூப்பிட்டு சொன்னார், சாமி நீங்க ஹீலிங் பண்ணுங்க தப்பு இல்லை, மெடிடேஷன் கற்றுக் கொடுங்க தப்பு இல்லை, ஹீலிங் பண்ண கற்றுக் கொடுக்காதீங்க சாமி. உங்ககிட்ட யார் வராமல் போயிடுவார்கள், நம்ம கிட்ட அப்புறம் ஜனங்க வராமல் போயிடுவார்கள் சாமி அப்படின்னாரு. இந்த மாதிரி மறைச்சு ஒழிச்சு வச்சுதான் இந்த ஆன்மீக விஷயங்களெல்லாம் நம்ம அழிச்சிட்டோம். ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் அழிச்சிட்டோம். இன்னொன்னு சாமி நினைக்கிறதுன்னா, நான் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது நான் எடுத்துட்டு வந்த இந்த ஹீலிங்கான தியான சிகிச்சை முறை அப்படிங்கிற இந்த ஞான நுட்பம் இந்த உலகத்துல அழிச்சிடக்கூடாது. நான் போகும்பொழுது அதை வேற யாருக்கும் கொடுக்காம நான் மட்டும் வச்சிருக்கோம், என்ன ஆகும்? நான் போகும்பொழுது அழிஞ்சு போகும். இந்த மாதிரி தன்னுடைய அகங்காரத்திற்காக தனக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு அழிக்காமல் ரகசியமாக பூட்டி வைத்து நாம் அழித்த கலைகள் ஆயிரக்கணக்கானவை. சித்த மருத்துவம் அழிஞ்சு போச்சு, ஆயுர்வேதம் அழிஞ்சது, நம்முடைய அக்காலத்து மந்திர சாஸ்திரம் அழிஞ்சது, தந்திர சாஸ்திரம் அழிஞ்சது. இந்த மாதிரி அழிஞ்ச சாஸ்திரங்கள் ஆயிரக்கணக்கானவை. அதெல்லாம் சாமி நினைக்கிறேன் பெருசா எனக்கும் தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்ச அந்த 1-2 விஷயங்கள், நான் உடம்ப விடும் பொழுது இந்த உலகத்துக்கு போயிடக்கூடாது, நான் இந்த உலகத்துக்கு போகும்போது அந்த கலையும் ஞானமும் இந்த உலகத்துக்கு போகக்கூடாதுன்றதால தான் இது வாழையடி வாழையா மக்களுக்கு உபயோகமாகட்டும் அப்படின்னு தான் அத்தனை பேருக்கும் எடுத்து கொடுக்கறது. இன்னொன்னு, இந்த 2 கையை வச்சு நான் எத்தனாயிரம் பேர் ஹீல் பண்ண முடியும் சொல்லுங்க? 24 மணி நேரம் ஹீல் பண்ணலாம். இந்த 2 கையை வச்சு எவ்வளவு பேர் ஹீல் பண்ண முடியும்? உலகத்துல கோடிக்கணக்கான வியாதியஸ்தர்கள் நோயாளிகள் இருக்கிறார்கள், கோடிக்கணக்கில் கஷ்டப்படுறவர்கள் இருக்கிறார்கள். 2 கை வச்சுன்னா எவ்வளவு பண்ண முடியும்? அதுவே ஒரு 2000 கைகள் இயங்கினா எப்படி இருக்கும்? ஆயிரக்கணக்கான மக்களை உபயோகம் பண்ண முடியும். 2 கையை வச்சுன்னா அதிகபட்சமா ஒரு நாளைக்கு 100 பேர் தான் ஹீல் பண்ண முடியும், டைம் இருக்காது. அதுவே 2000 கை இருந்தா 100 × 2000 எவ்வளவு பேர்? லட்சக்கணக்கான மக்களுக்கு போய் சேர்க்கலாம். அதனாலதான் இது கஷ்டப்படுகிற வேதனைப்படுகிற லட்சக்கணக்கான மக்களுக்கு சேர வேண்டும். அப்படிங்கிறதுனால தான் இன்று உலகம் முழுவதும் ஏறத்தாழ 2500 ஞான சிகிச்சையாளர்கள் ஞான சிகிச்சை அளிக்கிறார்கள். தினந்தோறும் நம்முடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் படி குறைந்தபட்சம் 10,000 பேர் ஹீலிங் எடுக்கிறாங்க. தினந்தோறும் உலகம் முழுவதும் 10,000 பேர் ஞான சிகிச்சை எடுத்துக் கொள்கிறார்கள். இப்ப நான் ஒரு ஆள் மட்டும் ஹீலிங் பண்ணா, அதாவது வேற ஒண்ணு இல்லைங்க, இதெல்லாம் நம்ம ஒரே ஒரு ஆள் ஜனங்க வந்தாங்கன்னா நம்மளுக்கு பேர் புகழ் ஜாஸ்தியாகும், பணம் வரும், என்ன சொல்றது, பந்தா
இந்த பணம் வந்தா பேர் புகழ் அப்படின்னு நினைச்சா வேற யாரும் கொடுக்கணும்னு தோணாது. யாரா இருந்தா நம்ம வீட்டே வரட்டுமாப்பா அப்படின்னு தோணும். நான் சாமி நான் நினைக்கிறேன், நம்ம பணம் புகழை பத்தி யோசிக்கிறதெல்லாம் இப்ப நேரம் இல்லை. பாவம் வேதனை செத்துட்டு நான் வந்துட்டு இருக்கோம். எரியற வீட்டில் கொடுத்த வரைக்கும் லாபம் யோசிக்கிறதெல்லாம் கொடுமையான விஷயம். இப்போ உலகம் இருக்கிற நிலையில நம்ம செய்ய வேண்டியதுன்னா நம்மளால என்ன முடியுமோ அதை 4 பேருக்கு போய் சேர்க்கிறது தான். சுரண்டதுக்கோ வியாபாரம் பண்றதுக்கோ இப்ப நேரம் இல்லை. சுரண்டதுக்கோ வியாபாரம் பண்றதுக்கோ நம்முடைய தனிப்பட்ட பேர் புகழை பார்த்து மற்றவங்க உறிஞ்சதுக்கோ இப்ப நேரம் இல்லை. இப்போ இருக்கிற சூழ்நிலை நம்ம பண்ண வேண்டியது என்ன? நம்மளால என்ன முடியுமோ எடுத்து போய் 4 பேருக்கு சேர்க்க வேண்டியதுதான். அதனாலதான் சாமி என்ன நினைக்கிறேன், வேற ஒன்றும் அந்த ஹீலர்ஸ் பெரிய பெரிய கேன்சர் வியாதி மாதிரி குணப்படுத்துறதாலும் 2வது விஷயம், அதெல்லாம் தேவை, அதெல்லாம் அப்புறம். ஆனா ஒரு 10 பேருக்கு தலைவலியை சரி பண்ணா, ஒரு 10 பேருக்கு முட்டி வலியை சரி பண்ணா, ஒரு 10 பேருக்கு வீசிங்க சரி பண்ணா, 10 பேருக்கு ஒரு தோல் வியாதி சரி பண்ணா, சின்ன சின்ன விஷயங்கள் சரி பண்ணாலே எவ்வளவு பெரிய புண்ணியம், எவ்வளவு பேர் துக்கத்தை எடுக்கலாம், எவ்வளவு பேர் துக்கத்தை அழிக்கலாம். இந்த மாதிரி எத்தனை ஆயிரம் பேருக்கு பேச விட்டோம் அப்படின்னா எத்தனை ஆயிரம் பேர் மாதிரி எத்தனை ஸ்டோரி வச்சிருக்கீங்க. எத்தனை ஆயிரம் பேருக்கு இந்த வடுகத்திலையும் கிராமமா ஏறத்தாழ இது வரைக்கும் மெடிக்கலா ரெக்கார்ட் பண்ணி நம்ம வச்சிருக்கிறது. இப்போ வந்து இங்க வந்து அம்மா வாய்மொழியா சொன்னாங்க. இந்த வாய்மொழியா இல்லாம டாக்டர்ஸோட ஹீலிங்க்கு முன்னாடி ஹீலிங்க்கு பின்னாடி அப்படின்னு மெடிக்கல் ரிப்போர்ட்டா மட்டும் 10,000க்கு மேல கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் இவ்வளோ சேவையும் சாமி ஒரு ஆளாக நடக்குமா? முடியாது. அது மட்டும் இல்லாம இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் தியான சிகிச்சை இலவசமாகவே வழங்கப்படுகிறது. உலகம் முழுவதும் தியான சிகிச்சை இலவசமாக வழங்கப்படுது. ஆழமான விஷயங்களை, சமுதாயத்திற்கு பலன் தரக்கூடிய விஷயங்களை இவ்வளவு குறைந்த என்ன சொல்றது செலவோடு வேறு எங்கும் உங்களால் கற்க முடியாது. ஒரு நாளைக்கு 10,000 பேருக்கு இலவசமாக ஞான சிகிச்சை வழங்கப்படுகிறது. உண்மையிலேயே இப்ப ஞான சிகிச்சை ஒரு அறிவியல் நிரூபிச்சிட்டோம். வேற அதான் நம்ம பக்தர்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த ஹீலிங் பண்றதுனால உடம்புக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கறத சயின்டிபிக்கா ரெக்கார்ட் பண்ணி நிரூபிச்சிட்டோம். அதாவது சாதாரண ஒரு மனிதனை உட்கார வச்சு அவருடைய QEEG உங்களுடைய மூளையை நடத்தி, மூளைனா எல்லா பாகத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா அந்த எல்லா பாகத்தையும் கண்ட்ரோல் பண்ண மூளையை நடக்கக்கூடிய இயக்கங்களை எல்லாம் கிராஃபா பண்றாரு. நம்முடைய மூளை இயக்கங்களை ஆராய்கின்ற ஒரு மெஷினரி. சாதாரண இருக்கிற ஒரு மனுஷன் அந்த QEEG பொருத்தி பல்ஸ் ரேட்டு, ஹார்ட், ECG எல்லாம் இந்த மெஷின்ல பொருத்தி அவருடைய மூளை மற்றும் இதயம், நுரையீரல் இதனுடைய இயக்கங்களை எல்லாம் கவனிக்கிறது. அதே மனிதர் அப்படியே அதே மெஷின்ல இருக்கும்போது ஜஸ்ட் ஹீல் பண்ண ஆரம்பிச்சு வெறும் சக்தியை கொடுக்கும்போது அந்த ஹீலிங் பண்ணும்போது அந்த உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு அப்படியே ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஹீலிங் பண்ணாம சாதாரணமா இருக்கும்போது எப்படி இருக்கு உடம்பு, ஹீல் பண்ணும் பொழுது எப்படி உடம்பு இருக்கு அப்படின்னு இந்த டாக்டர்கள் சொல்கிறார்கள். அவர் ரொம்ப ஹெவி ஸ்ட்ராங்கான உயிர் காக்கும் மருந்துகள் கொடுத்தால் அந்த உடம்புக்குள்ள என்ன மாற்றங்கள் நடந்த அந்த சக்தி எப்படி இயங்க ஆரம்பிக்கும். அது மாதிரி அந்த கையை வச்ச உடனே அந்த மனிதனுடைய உடலும் மனமும் சக்தியை அதிகரித்துக் கொள்ள துவங்கியது அப்படின்றாங்க. அந்த உயிர் காக்கிற மருந்துகள் அந்த இம்யூன் சிஸ்டத்தை இமீடியட்டா அலைவாக்குறதுக்காக, ரிவைவ் பண்றதுக்காக கொடுக்குற இன்ஜெக்ஷன்ஸ், இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அல்லது தன்னைத்தானே உடனடியாக சக்தியாக்கிக் கொள்வதற்காக மருந்துகளை கொடுத்தோம்னா எப்படி அந்த பாடி ரியாக்ட் பண்ணி உடனே ரிவைவ் ஆக ஆரம்பிக்குதோ அதே ஸ்பீட்ல வெறும் அந்த ஹீலிங்கை கொடுக்க ஆரம்பிச்ச உடனே ரிவைவ் பண்றத மெடிக்கலா ரெக்கார்ட் பண்ணி நிரூபிச்சிருக்கும். அவங்க சொல்றாங்க, டாக்டர் சொல்றாங்க, few minutesக்குள்ள 60% மேலாக உடலினுடைய கம்ப்ளீட் இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவ் ஆகி அலைவாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. ரெண்டாவது 90% மேல ஆன்டி டிப்ரெசிவ் கெமிக்கல்ஸ் அந்த மன அழுத்தத்தை எதிர்க்கும், மன அழுத்தத்தை தாண்டி செல்ல உதவும்
கெமிக்கல்ஸ் பாடிக்குள்ள ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவங்க சொல்றாங்க ஒரு ஹீலிங் செஷனுமே மனிதனுக்குள்ளே உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மகத்தான மாற்றங்களை ஏற்படுத்தி அவனை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நோயற்றவனாக மாற்றுகிறது அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. இது வரைக்கும் இந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கை சயின்டிஃபிக்கா ரிசர்ச் பண்ணி ப்ரூஃப் பண்ண ஒரே ஆர்கனைசேஷன் நாம தான். யாரும் சயின்டிஃபிக்கா ரிசர்ச் பண்ணல. மெடிடேஷன் வேணா டிஎம் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. மகர்ஷி யோகின்னு ஒருத்தருடைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் அவங்க மெடிடேஷனை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மெடிடேஷன் ஒருத்தர் தியானம் பண்ணும்போது என்ன நடக்கும்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனா அவர் தியானம் பண்ணாம நாம தியானம் பண்ணி ஹீல் பண்றதுனால என்ன நடக்குது அப்படின்னு நாம தான் முதல் முறையா சயின்டிஃபிக்கா அதை ரிசர்ச் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்ப நம்முடைய ஹீலிங் வந்து நம்பிக்கை இல்ல, ஒரு பியூர் சயின்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த ரிசர்ச் பண்ண டாக்டர்ஸ் என்ன பண்ணாங்க, அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் பிசிஷியன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், அமெரிக்க நாட்டு மருத்துவர்களின் ஒரு பெரிய அசோசியேஷன். அமெரிக்க நாட்டு மருத்துவர்கள் அசோசியேஷன்லயே இந்தியன் ஆரிஜின் டாக்டர்ஸ் அசோசியேஷன் மிகப்பெரியது. 32,000 டாக்டர்ஸ் இருக்காங்க. அந்த அசோசியேஷனோட கான்ஃபரன்ஸ்ல சாமியை ப்ரெசென்ட் பண்ண சொன்னாங்க. இப்பதான் ஒரு 6 மாசத்துக்கு ப்ரெசென்ட் பண்ணோம். அந்த கான்ஃபரன்ஸுக்கு ஒரு 5 சொற்பொழிவுகள் கொடுத்தோம். தியானம் எப்படி, தியானம் ஹீலிங்கும் எப்படி ஒரு மனிதனை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பலப்படுத்துகிறது, குணப்படுத்துகிறது. இந்த சொற்பொழிவப்போ இந்த டாக்டர்ஸ் ஆராய்ச்சி செய்த மருத்துவர்களும் அங்க வந்து இவருடைய ஆராய்ச்சி கட்டுரையை சமர்ப்பித்தார்கள். சமர்ப்பித்ததும் அந்த அமெரிக்க நாட்டு மருத்துவர்களுடைய விஞ்ஞானிகள் இந்த ஆராய்ச்சியை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் இதை ஒரு அவங்களுடைய ஒரு ஆல்டர்னேட்டிவ் தெரப்பியாக அக்செப்ட் பண்ணிட்டு நம்முடைய புக்ஸை பல பல்கலைக்கழகங்கள் பாடநூல்களாக ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு காரணம் என்னன்னா, இதனால் வரைக்கும் ஒரு நம்பிக்கையா தான் இருந்தது. ஹீலிங் அப்படிங்கிறது என்ன, ஒரு 10 பேர் நம்புறாங்க, நல்லது நடக்குது, அவ்வளவுதான். ஏதோ ஒரு மாய மந்திரம், ஏதோ ஒரு தந்திரம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்படி இல்லாமல் இந்த அறிவியலாக நிரூபித்து விட்டோம்.